வியூஇசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு அதிமுகவில் என்னங்க நடக்குது? மூளைக்கு ஒருத்தவங்கள ஆளுக்கு ஒரு கோஷ்டியா பிரிஞ்சு நிற்கிறாங்களே அப்படின்னு மிகப்பெரிய கேள்விகள் நிறைய பேருக்கு எழுந்திருக்கிறது. இந்த பிரச்சனையினுடைய முக்கிய புள்ளி ஆரம்பம் எது என்பதை பற்றியும், இந்த சமயத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு அதிமுகவில் என்பதை பற்றியும் நாம விரிவாக இந்த காணொலியில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். அதிமுகவில் 2 அணிகளாக பிரிந்திருக்கிறது. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில ஒரு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி, அப்புறம் சி.வி. சண்முகம் இவர்கள் தலைமையில ஒரு 30 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிரிந்திருக்கிறாங்க. இதற்கு ஆரம்ப புள்ளி எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, தேர்தல் ரிசல்ட் வெளியான உடனே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல இந்த பக்கம் சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க பாருங்க, விஜய்க்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. அவர் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய 2 சீட்டு 3 சீட்டு இதையெல்லாம் சேர்த்து ஒன்னாக்கிதான் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறார். இப்பேற்பட்ட சூழலை அது எப்ப வேணாலும் கவிழலாம். இந்த சமயத்துல நாம அவர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாம், விஜய்க்கு நாம ஆதரவு கொடுக்கலாம். நம்ம ஆதரவு கொடுத்து அந்த ஆதரவுல அவர் ஆட்சி அமைக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம 10 வருஷமாக நாம எந்த விதமான அதிகாரத்திலையும் இல்லை, பதவியிலையும் கிடையாது. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே ஒரு 6 வருஷம் நம்ம எந்த விதமான அதிகாரத்திலையும் இல்லை, பதவியிலையும் இல்லை, தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிருக்காங்க. நம்ம கட்சி அப்புறம் அப்படியே கரைஞ்சு காணாம போயிடும், டிவிகேல போய் மொத்தமா சேர்ந்துரும். அதனால அதை நம்ம விடக்கூடாது, நாம டிவிகே கூட கூட்டணி வச்சு நாம கட்சியை அப்படியே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சி.வி. சண்முகம் தரப்பும் எஸ்பி வேலுமணி தரப்பும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொல்றாங்க. அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவரு என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, அந்த தப்பை நாம பண்ண வேண்டாம். அவர் திமுகவுடனா திமுகவோட கூட்டணியோட சேர்ந்துதான் இன்னைக்கு ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. அப்படின்னும் பொழுது இப்ப எதிர்கட்சின்ற அந்தஸ்து திமுக எண்ணிக்கை அளவுல அவங்க எதிர்கட்சியா இருக்கலாம், ஆனா உண்மையான எதிர்கட்சியா அவரால் செயல்பட முடியாது. ஏன்னா அவர்களுடைய கூட்டணி கட்சியினுடைய ஆதரவோடு தான் இவர் ஆட்சி அமைச்சிருக்காரு. அப்ப நாம எதிர்கட்சியா நாம செயல்படுவோம், நாம 2 பேரையும் கார்னர் பண்ணலாம், டிவிகேவும் டிஎம்கேவும் ஒண்ணுதான் சொல்லி நாம பேசலாம், நாம ரொம்ப அவசரப்பட தேவையில்ல, கொஞ்சம் பொறுத்து இருப்போம் அப்படின்னு இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பு இவங்கள்ட்ட சொன்ன உடனே எஸ்பி வேலுமணி அவர்களும் சி.வி. சண்முகம் அவர்களும் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இருவருக்கும் கடுமையான வாக்குவாதமாகுது. இருவரும் வெளியேறுகிறார்கள். அதன் பின்னாடிதான் சி.வி. சண்முகம் வீட்டுல தனித்தனியாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம்லாம் நடந்துச்சு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில தனியாக அந்த சட்டமன்ற கூட்டத்தோடு பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடந்து சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து, அப்போ சி.வி. சண்முகம் தரப்பு கிட்ட ஒரு 30 பேர் வந்திருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர்கிட்ட பாத்தீங்கன்னாக்க ஒரு 17 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 47 அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை இப்படி 2 பிரிவுகளாக இன்றைக்கு பிரிஞ்சிருக்கிறாங்க. இதுல என்னன்னாக்க, அந்தந்த கட்சிக்குமே சட்டமன்றத்துல அவைத்தலைவர் சொல்லுவாங்க. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் ஒரு கட்சிக்கு இருந்தா, இப்போ 2 சீட்டு ஒருத்தவங்க இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு அந்த கட்சி ஒரு அவைத்தலைவர் என்ற பொறுப்பை கொடுக்கும். அவைத்தலைவர் என்ற பொறுப்பை ஏன் கொடுக்குறாங்கன்னா, அந்த அவைத்தலைவர் தான் அந்த சட்டமன்ற அவையில அவருடைய கட்சி சார்ந்த எம்எல்ஏக்களை வழி நடத்துவாரு. அவர்தான் இந்த பில்லுக்கு வாக்களிங்க, இதுக்கு வாக்களிக்காதீங்க, இவருக்கு ஆதரவு கொடுங்க, இவருக்கு ஆதரவு கொடுக்காதீங்க அப்படின்ற முடிவுகள்லாம் அவங்க தான் எடுப்பாங்க. அது ஒரு கொறடா பதவி போல, கொறடா தான் சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன், கொறடானே வச்சுக்கங்களேன். அப்போ ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு சட்டசபையிலையும் ஒரு கொறடா இருப்பாங்க. அந்த கொறடா உத்தரவை அந்த கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீறக்கூடாது. அப்படி மீறினாங்கன்றாக்க அவர்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை எடுப்பதற்கான அத்தனை வேலையிலுமே அந்த கொறடா செய்யலாம். சபாநாயகர்கிட்ட அவர் லெட்டரும் கொடுக்கலாம். அப்ப எடப்பாடி பழனிசாமி தரப்பு என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, சி.வி. சண்முகமாக இருக்கட்டும், எஸ்பி வேலுமணியாக இருக்கட்டும், இவங்க 30 பேர் இருக்காங்க இல்லைங்களா, 32 பேர் ஒரு கட்சியிலிருந்து அந்தாண்ட போய் வேறொரு கட்சிக்கு ஆதரவு தராங்க அப்படின்னாக்க, 32 பேர் ஆதரவு தந்தாங்கனாக்க அது கட்சி தாவல் தடை சட்டத்தின் மீது அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியாது. ஏன்னா 32 பேர் போறாங்கனாக்க அவங்க ஒரு மாஸ் எண்ணிக்கை, ஒரு பெரும்பான்மை மாதிரி 32 பேரா போய் சேர்ந்தாங்க அப்படின்னாக்க அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் போட முடியாது. அதுவே அதுல இருந்து ஒரு எண்ணிக்கை குறைந்தால் கூட, ஒரு 31 பேரா போனா கூட அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் போட்டு அவர்களை பதவி நீக்கம் செய்ய முடியும். புரியுதா? பதவி நீக்கம் செய்ய முடியும். இப்போ அதனால என்ன பண்றாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்றாங்கன்னாக்க, 17 பேர் முதல்லையாக போயிட்டு அந்த சபாநாயகர்கிட்ட போயிட்டு ஒரு மனு கொடுக்குறாங்க. எங்க அதிமுக கட்சியின் சார்பில் அவைத்தலைவராக எடப்பாடி பழனிசாமி நாங்க நியமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 17 பேர் கொடுக்குறாங்க. உடனே எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க, வா நாமளும் மனு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு, நாங்க தான் அதிமுகவினுடைய அவைத்தலைவராக நாங்க இவரை தேர்ந்தெடுக்கிறோம், இந்தாங்க கடிதம், 30 எம்எல்ஏக்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பி வேலுமணி அவர்களுக்காக கொண்டு போய் கடிதத்தை அவங்க கொடுக்குறாங்க. அப்போ 2 தரப்பு மீதும் யார் நடவடிக்கை முடிவு எடுக்க வேண்டும், அந்த முடிவு யார் கையிலனா சபாநாயகர் கையில. அங்க சபாநாயகர் என்ன பண்ணுவாருனாக்க, ஒரு கட்சியில 2 தரப்பு இருக்கு, 2 தரப்புமே இவர் தான் அவைத்தலைவர், இவர் தான் அவைத்தலைவர்னு கொடுக்குறாங்கனாக்க, சபாநாயகர் என்ன பார்ப்பாருன்னா, யாருக்கு பெரும்பான்மை இருக்குன்னு பார்ப்பாரு.
அப்ப பெரும்பான்மை யாருக்கு இருக்கோ அவங்கள அவை தலைவரா போடுவாங்க. புரியுதுங்களா? அவங்கள அவை தலைவரா போடுவாங்க. அப்ப எஸ்பி வேலுமணி, அப்புறம் சி.வி. சண்முகம், இவருடைய தரப்புல எம்எல்ஏக்கள் அதிக அளவுல இருக்கும்பொழுது அப்ப சபாநாயகர் என்ன பண்ணுவார்னா இவருக்கு தான் அந்த அவை தலைவர் என்ற பொறுப்பு கொடுப்பாங்க. கொறடாவாக அவங்க தான் இருப்பாங்க. அப்ப அந்த கொறடாவாக அவர்கள் மாறிவிட்டால் அவர்கள் யாருக்கு ஆதரவு அளிக்க சொல்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவு அளித்து தான் ஆக வேண்டும், அந்த கட்சியில இருக்கக்கூடியவர்கள். அப்படி ஆதரவு அளிக்கல அப்படின்னாக்க அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கலாம், அல்லது கொறடாவினுடைய உத்தரவை மீறிதாக நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு எங்க சிக்கல் வந்திருக்குன்னா, இப்போ 30 சட்டமன்ற உறுப்பினர் வச்சிருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் இவர்களுடைய தரப்பு என்பது ஒருவேளை அவைத் தலைவராக அவர்கள் வந்துவிட்டால் அவங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. அப்படி விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கும் போது அதற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய 17 பேரும் ஆதரவு தெரிவித்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவாங்க. அப்படி அவர்கள் ஆதரவு தெரிவிக்கவில்லை என்றால் அந்த கட்சியின் கொறடாவினுடைய உத்தரவை மீறியதாக சொல்லி அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. நிலைமை இப்படி போய்கிட்டு இருக்கு. இதுல ஒருவேளை இந்த முடிவு ஆப்போனண்டா வந்துருச்சு அப்படின்னாக்க எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலாக இருக்கக்கூடிய அந்த 30 பேரும் ராஜினாமா பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க 30 பேரும் ராஜினாமா பண்ணிட்டு நேரடியாக எங்க போவாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த 30 பேர் மேல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதேனும் நடவடிக்கை எடுத்தா, கட்சி ரீதியாகவோ அல்லது வேறு ஏதேனும் ரீதியாகவோ நடவடிக்கை எடுத்தா இந்த 30 பேரும் அப்படியே ரிசைன் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கு. அப்படியே அவங்க 30 பேரும் ரிசைன் பண்ணாங்கன்னாக்க அவங்க விசில் சின்னத்துல போட்டியிட்டு 30 தொகுதியிலும் அவர்கள் போட்டியிட்டு அவர்கள் வெல்லுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்படி ஒருவேளை வென்றுட்டாங்க அப்படின்னா, விசில் சின்னத்துல போட்டிட்டு வென்றுட்டாங்கன்னாக்க விஜய்க்கு யாரினுடைய தயவும் இல்லாமல் பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு அங்க சூழல் நிலவிடும். அப்போ எந்த இடத்துல எப்படி கை வச்சாலும் அது தேன் கூட்டுல கை வச்ச மாதிரி, குளவி கூட்டுல கை வச்ச மாதிரி ஆயிடும். அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பும் அமைதியாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்காங்க. இந்த பக்கம் சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவருடைய தரப்பும் அமைதியாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்காங்க. இது சட்டமன்றத்துல நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்ப கட்சியினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு வரும்பொழுது ஒரு அதிகபட்ச சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருகிட்ட இருக்காங்களோ, அதிக அளவுல யாருகிட்ட இருக்காங்களோ அவங்க தான் கட்சி அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஏன்னா இந்த சட்டசபையிலையும் சரி, ஏன்னா அவங்க சட்டசபையிலையும் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் அவை தலைவர் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அவை தலைவர் கொடுத்துட்டாங்க, கொறடா அந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்க அவங்க தான் அந்த கட்சியினுடைய அடையாளம் என்பது போல மாறிடும். அப்ப அதிக அளவிலான சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கிட்ட இருக்காங்களோ அவங்க பக்கம் தான் கட்சி இருக்கிற மாதிரி போயிடும். இது ஒரு சிக்கல் இருக்கு. இன்னும் கட்சியினுடைய உள் சட்ட விதிகள்லாம் என்ன சொல்லுது, அவங்களுடைய பயிலாலாம் என்ன சொல்லுதுன்னு டீப்பா ஆராய்ஞ்சு பார்க்கும் போதுதான் அவர்கள் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நமக்கு புரிய வரும். அது மட்டும் இல்லாம இந்த பொதுச் செயலாளர் பதவின்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, அந்த பொதுச் செயலாளர் பதவி அத்தனை செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களும் வாக்களித்து தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு பதவியே ஒண்ணு கூட. சோ திரும்பவும் செயற்குழு பொதுக்குழு கூட்டுவாங்களா, ஒருவேளை அங்க பலத்தை நிரூபிப்பாங்களா, அங்க ஒருவேளை எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் தேர்வு செய்யப்பட்டால் இவர்கள் எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு போவாங்களா, இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எதிர்வினைகள் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு விஷயங்கள் அதற்குள்ள அடங்கி இருக்கிறது. ஒருவேளை இங்க பொதுச் செயலாளருக்கான தேர்தலை நடத்தி அந்த தேர்தல்ல இவங்க இபிஎஸ் தரப்பாக இருக்கட்டும் அல்லது சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி இவர்கள் தரப்பாக இருக்கட்டும், இவங்க அந்த பக்கம் ஏதேனும் போயிட்டு ஒருவேளை வெற்றி பெற்றால் அவர்களுடைய நிலை என்ன என்பது பற்றி பல பிரச்சனைகள் இந்த கட்சிக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ யார் வெற்றி பெற்றாலும் கட்சியினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்கு உள்ளாறத மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஏன்னாக்க அதிமுகனுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிருச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நிச்சயமாக சரியே கிடையாது. ஏன்னா 2024 தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட 0.71% வாக்கு அதிகரிச்சிருக்கிறது இந்த சட்டமன்ற தேர்தலில். ஏன்னா திமுகவினுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறது, நாம் தமிழருடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கிறது, எல்லா கட்சியினுடைய வாக்கு வங்கியும் குறைஞ்சிருக்கிறது. ஆனா அதிமுகவினுடைய வாக்கு வங்கி மட்டும்தான் 0.71% அதிகரித்திருக்கிறது, குறையல. 2024 தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட 0.71% அதிகமா இருக்கிறது, குறையல. அது மட்டும் இல்லாம 1,30,00,000 சொச்சம் வாக்குகள் விழுந்திருக்கிறது. அது அதிமுகவினுடைய பேசிக் ஓட் பேங்க். அப்போ தொண்டர்கள் அப்படியே தான் இருக்கிறாங்க, அந்த வாக்கு வங்கி என்பது அப்படியே தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இவங்க கட்சிக்குள்ள இப்படி சண்டை போட்டுக்கிட்டு ஒவ்வொரு நிர்வாகிகளும் ஆளுக்கு ஒரு பக்கமாக போவது, அந்த கீழ்மட்ட அடிமட்ட தொண்டர்கள் இருக்காங்கல்ல அவங்கள பிளவுபட வச்சு அவங்கள வேறு கட்சி பக்கம் திருப்புவதற்கான ஒரு வேலையை இது செய்துவிடும். அதனால இவர்கள் கட்சியை ஒருங்கிணைத்து ஒன்னா சேர்ந்து விஜய்க்கு ஆதரவளிக்க போறாங்களா, ஒருவேளை சமாதானம் ஆவாங்களா, அல்லது கட்சியை இருவரும் அதிகாரத்தின் பிரிவின் பேர்ல 2 பேரும் அதிகார சண்டையிட்டு கட்சியை பிரிச்சு கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை வேறு யாருக்காவது மாற்றி அனுப்ப போறாங்களா என்பதுதான் இப்போ நம் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. என்ன கேட்டீங்கன்னாக்க கட்சியினுடைய வாக்கு வங்கி, பேசிக் வாக்கு வங்கி அப்படியே இருக்கு.
1,30,00,000 பேர் இந்த விஜயின் ஒரு அலைன்னு சொல்றாங்கல்ல, அந்த அலை அடித்தாலும் கூட அதிமுகவுடைய ஓட் பேங்க் அசையாம அப்படியே இருக்கு. பெண்கள் வாக்குகள் அதிமுகவுக்கு அதிக அளவுல விழல, புதிய தலைமுறை வாக்குகள் அதிக அளவு விழல. ஆனால் அதிமுகவுடைய கோர் ஓட் பேங்க் அப்படியே தான் இருக்கு. அதிமுக ஓட் பேங்க் அப்படியே இருக்குதுனாக்க, இது ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்டு அப்படியே இருக்குதுனாக்க, அதை சிதைத்து விட்டீங்கன்னாக்க மிகப்பெரிய பிரச்சனை எல்லாருக்குமே வந்துடும். ஒரு கட்சியே இல்லாத அளவிற்கு போய்விடும். அப்போ அந்த ஓட் பேங்கை பாதுகாக்கக்கூடிய வேலைன்னு ஒண்ணு இருக்கிறது, அதற்கு உயிர் கொடுக்க வேண்டிய தேவைன்னு ஒண்ணு இருக்கிறது. அதை எப்படி இவர்கள் முன்னெடுத்து போகிறார்கள் தான் எதிர்கால ஒரு சவாலாக இருக்கும். அது மட்டும் இல்லாம விஜய்க்கு ஒருவேளை அதிமுக ஆதரவு அளித்தால் அதிமுகவினுடைய எதிர்காலம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். ஏன்னா விஜய்க்கு ஒருவேளை அதிமுக ஆதரவு அளிச்சுட்டாங்கனாக்க, இப்போ விஜய்க்கு ஆதரவு அளித்திருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளோ, விசிகாவோ, காங்கிரஸோ தாவேகாவுக்கு தேவைப்படாது. அவங்க மீண்டும் திமுக கூட்டணியில போய் இணைஞ்சிருவாங்க. அப்ப திமுக கூட்டணி அது மீண்டும் வலுப்பெற்று அது என்னவா செயல்படும்னா ஒரு எதிர்கட்சியாக அது செயல்படும். இங்க ஆளுங்கட்சின்னு ஆதரவு கொடுத்து இவங்க செயல்படும் பொழுது விஜய் தான் ஆளுங்கட்சியாக பார்ப்பாங்க, எதிர்கட்சியாக இந்த பக்கம் திமுக இருப்பாங்க. அப்போ அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அது எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும்? அப்போ அதிமுக என்ன முடிவெடுக்கும்? தனிச்சு போட்டின்னு முடிவு எடுப்பாங்களா? அன்னைக்கு போயிட்டு அதிமுக மத்த கூட்டணியில நாங்க தனிச்சு போட்டிடுறோம், எங்களுக்கு மற்ற கட்சியினர்லாம் ஆதரவு தாங்க, எங்க கூட கூட்டணிக்கு வாங்கன்னாக்க அப்ப யாரும் வரமாட்டாங்க. திமுகவுடன் கூட்டணிக்கு போவாங்க. ஏன்னா இன்றைக்கு அதிமுக வேறொருவருடைய கூட்டணியில இருக்கிறது. அப்போ அந்த வேறொரு கூட்டணியில இருப்பவர்கள் கட்சி கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க, விஜய் கட்சி கூட தான் கூட்டணிக்கு போவாங்க. இப்படி ஒரு சிக்கலும் இருக்கிறது. தாவேகாவுக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தால் இந்த சிக்கலையும் நாம பார்க்கணும். இப்போ தாவேகாவுக்கு ஆதரவு அதிமுக குறைவான எம்எல்ஏக்களை வச்சு ஆதரவு கொடுத்து விஜய் சிஎம் ஆயிட்டார்னா அவர் ஆளுங்கட்சி, இந்த எதிர்கட்சி. அடுத்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் தலைமையில தான் போய் எல்லா கட்சியும் போய் சேருவாங்களே தவிர அதிமுக பக்கம் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா வின்னிங் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்ப்பாங்கல்ல. சோ இந்த சிக்கலும் இருக்கு. விஜய்க்கு இப்போ அதிமுக ஆதரவு கொடுப்பதன் மூலமாக அடுத்த வார தேர்தலை, இப்போ ஒரு காலகட்டத்துல நம்ம விஜய்க்கு ஆதரவு கொடுக்குறோம், இப்போ ஒரு 4-5 அமைச்சர் வாங்குறோம், உள்ள போறோம், சரி கட்சியை துடிப்போட வைக்கிறோம், ஓகே. எதிர்காலம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்ப நம்ம கூட யாரு கூட்டணிக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப இதே பாமகவே எடுத்துக்குமே, இந்த தடவை அதிமுக அதிக அளவு வெற்றி பெறுவதற்கு உதவியது பாமக தான். அதுவே அடுத்த 2031 தேர்தலில் வருதுன்னு வச்சுங்களேன், அப்ப பாமக விஜயா அதிமுகன்னு அப்ப போனாக்க, ஏங்க நீங்களே விஜய் கூட தானே கூட்டணியில ஒட்டிட்டு இருந்தீங்க, நாங்க எங்க உங்கள்கிட்ட ஒரு நாள் நாங்க விஜய் கிட்டே போயிடுவோம்னு சொல்லிட்டு பாமக விஜய் கிட்ட தானே போகும். அப்படி இல்லைன்னா திமுக கிட்ட தானே போகும், அதிமுக கிட்ட வராது. அதுதான் ஒவ்வொரு கட்சியினுடைய இயல்பும் சரி, ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவருடைய மனநிலையாகவும் இருக்கும். நிலைமை இப்படி இருக்கும்பொழுது எந்த ஒரு அடி எடுத்து வைச்சாலும் அதை மிக கவனமாக எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து யோசித்து எடுக்க வேண்டிய ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. இப்போ அதிமுகவை நம்பி விஜய் என்ற ஒரு அலை அடித்த போது கூட அதிமுகவை நம்பி அதிமுகவுடைய தொண்டர்கள் 1,37,00,000 பேர் அப்படியே வாக்களிச்சு கிட்டத்தட்ட 21% மேல வாக்கு அப்படியே பத்திரமா கொண்டு வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. இதை என்ன பண்ண போகுது அதிமுக? இவர்கள் விஜய்க்கு ஆதரவளிப்பதன் மூலமாக 2031 இவர்கள் அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு இவ்வளவு கேள்விகள் இவர்கள் முன்னாடி இருக்கிறது. நாம பொறுத்திருந்து பார்க்கணும். மக்கள் தீர்ப்பா அல்லது தொண்டர்களுடைய தீர்ப்பா அல்லது கட்சி நிர்வாகிகள் மத்தியில் இருக்கக்கூடிய இந்த அதிகார மோதல்ல யார் வெற்றி பெறுவார்கள் சொல்லிட்டு பல இடங்கள்ல பல நகர்வுகளை நாம கவனிக்கும் பொழுது பல குழப்பங்கள் மிஞ்சலாம். ஆனா குழப்பத்தின் மத்தியில் தான் தெளிவுகள் பிறக்கும். எனவே நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். தமிழ்நாடு அரசியல்ல சூடு இப்பவும் பறந்துகிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்கிறது என்பது. நன்றி.